hello, how are you? Welcome to our channel Physics with Kani. நான் உங்கள் கனி. என்னோட நீங்கள் சேர்ந்து பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 3ல மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் ஹிஸ்டோரிசிஸ் லூப் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அந்த வேர்ட் வந்து அயனுடைய தாது, இரும்புனுடைய தாதுவான மேக்னடைட் அப்படிங்கிற அந்த தனிமத்திலிருந்து தான் வந்தது. ஸோ மேக்னெட்னு பார்த்தோன்னா, மேக்னெட் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். என்னதில் அப்படின்னா, நம்மளோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், லேப்டாப்ஸ், செல்ஃபோன்ஸ், அப்புறம் ட்ரெயின் வந்து இப்போ வந்து மேக்னெட்டால் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது சைனாவில். ஸோ மேக்னெட்டோட உபயோகம் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாகிட்டு சில யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னது அப்படின்னா, மேக்னெட்டோட லைக் போல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பிள் பண்ணும். இப்போ நார்த்தே கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது ரிப்பிள் பண்ணும். அதுவே நார்த்தையும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அன்லைக் போல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அன்லைக் போல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி தானே? ரெண்டு மேக்னெட்டையும் கிட்ட கொண்டு வரும்போது அதுக்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து என்னது அப்படின்னா, அதில் வந்து அந்த ரெண்டு மேக்னெட்க்கு இடையில மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த ஃபோர்ஸை வந்து நம்மளுக்கு தருது. அப்போது அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து, ஒரு மேக்னெட்டில் இருந்து இன்னொரு மேக்னெட்க்கு வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த ஃப்ளெக்ஸுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படி சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதை வந்து எந்த லெட்டரில் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா பிங்கிற லெட்டர். மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு சாம்பிள் வந்து எதா மாறுது அப்படின்னா மேக்னெட்டாக மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் மேக்னடைசிங் ஃபீல்டு. அதை வந்து எந்த லெட்டரில் வந்து டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹைச்சுங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பீனா என்னென்னு பார்த்தாச்சு, ஹச்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். அது என்னது அப்படின்னா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். நீங்கள் எதுக்காக இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஹிஸ்டாரிசிஸ் லூப்பில் இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் தான் நல்லா வந்து இதை கொடுக்கும், ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. ஸோ தட்ஸ் வை ஐ டேக் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, வாட் இஸ் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்? அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா அயன், நிக்கல், கோபால்ட், இது எல்லாமே ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோடைய உள்ளே உள்ள அந்த ஸ்பின் வந்து மேக்னெட்டிக் ஸ்பின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரேண்டமாக இருக்கும். ரேண்டம் மீன்ஸ் சிதறி இருக்கும், ஒரு இதுலேயும் இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா டொமைன்ஸ் இருக்கும். டொமைன்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ரூம். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எப்படி ஒரு ரூம் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ஒரு எலக்ட்ரான்ஸோட மேக்னெட்டிக் ஸ்பின்ஸும் ஒரு டைரக்ஷனில் இருக்கும், ஒரு ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறேன். ஒரு 2 எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு அயன் பீஸை எடுத்து அதை வந்து எதில் வைக்கிறீங்க அப்படின்னா 2 மேக்னெட்க்கு நடுவில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வச்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அதுக்குள்ளே போக ஆரம்பித்த உடனே எல்லா எலக்ட்ரான்ஸும் மேக்னெட்டிக் ஸ்பின்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே டைரக்ஷனை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். இப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் கொண்ட மெட்டீரியலுக்கு பேர் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த ஹிஸ்டாரிசிஸ் லூப்பில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை தான் எடுத்துக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ்டாரிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லேகிங் பிஹைண்ட், அதாவது பின்னடைவு அப்படின்னு அர்த்தம். ஏன் இதுக்கு பின்னடைவு அப்படிங்கிற வேர்ட் வந்ததுங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோட எண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் ஹிஸ்டாரிசிஸ் லூப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். எதை வேரி பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பியை வந்து வேரி பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்டட் டு ஹைச்சுங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டு. இதை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பியை இன்க்ரீஸ் பண்ண ஹைட்ஸில் வந்து என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நோட் பண்ண போகிறோம். இப்போது பியை வேரி பண்ண உடனே ஹைட்ஸ் வந்து, அதாவது இந்த கிராஃப் வந்து லீனியராக இருக்காது. லீனியர் மீன்ஸ் நேர்கோடாக இருக்காது. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வளைந்து தான் போகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோடனே சிங்கிற ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணுது. அதுக்கு பேர் என்னது அப்படின்னா சேச்சுரேஷன் பாயிண்ட். ஓகே, சேச்சுரேஷன்னா என்ன அர்த்தம்? இப்போது நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து சுகரை வந்து போடுறீங்க, சீனி வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சீனி போட்டாலும்
போட்டாலுமே அது வந்து கரையாது. காரணம் என்ன அப்படின்னா அது வந்து அதோடைய சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டு, அப்போது சேச்சுரேஷன்னா என்ன அர்த்தம்னா அதோடைய மேக்ஸிமம் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ போட்டாலுமே அது வந்து கரையாது. அதே மாதிரி தான் இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலும் அதோடைய சேச்சுரேஷனை அடைஞ்சதுக்கப்புறம் வந்து, அதாவது அதோடைய மேக்ஸிமம் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இதுதான் சேச்சுரேஷன் மேக்னடைசேஷன். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா, இப்போது என்ன பண்ணியிருக்கோம், சேச்சுரேஷனை ரீச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்மளால் எவ்வளோ கூட்டினாலும் அது வந்து குறைய போகிறதில்ல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குறைக்க போகிறேன். குறைக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க, 2 மேக்னெட்க்கு இடையில் ஒரு அயன் பீஸை வச்சுருக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆணியை வந்து வைத்திருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போது வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை டிக்ரீஸ் பண்ண போகிறேன். டிக்ரீஸ்னால் ரிமூவ் பண்ணுற மாதிரி குறைக்க போகிறேன். அப்போ இப்போ குறைக்கிறேன் அப்படின்னா குறைஞ்ச உடனே சடனாக இது வந்து சியிலேருந்து ஏயை வந்து ரீச் பண்ணிடாது. என்ன பண்ணோம் அப்படின்னா சியிலேருந்து டிங்கிற ஒரு பாயிண்ட், ஹைச்சோட வேல்யூ 0 ஆனதுக்கு அப்புறம் கூட பியோட வேல்யூ ஹெவியாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து இன்னும் வந்து அதோடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை இழக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஆணியை வந்து அந்த 2 மேக்னெட்க்கு இடையிலேருந்து எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் ஒரு பின் பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா உடனே வந்து அதை அட்ராக்ட் பண்ணிக்கிடும். அப்படி தானே? அப்போது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ரிமூவ் பண்ண உடனே வந்து அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை இழக்காது. கொஞ்சம் வந்து அதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ரிட்டேனிவிட்டி ஆர் ரெமினன்ஸுங்கிறது என்னது அப்படின்னா எபிலிட்டி ஆஃப் அ மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலோடைய எபிலிட்டி எவ்வளவு நேரம் அது வந்து மேக்னடைசிங் ஃபீல்ட்லேருந்து ஃபுல்லுமே டிஸப்பியர் ஆன பிறகும் கூட அதோடைய மேக்னட்டிசம் வந்து அதுக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் ரிட்டேனிவிட்டி. ஓகே, இப்போ இந்த ரிட்டேனிவிட்டி முடிஞ்சது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னும் நான் ஹைச்சோட வேல்யூவை ரிவர்ஸ் டைரக்ஷனில் கொண்டு போகிறேன். ரிவர்ஸ் டைரக்ஷனில் கொண்டு போகும்போது பியோட வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து பியோட வேல்யூ சுத்தமாக வந்து 0க்கு வந்துடும். ஈங்கிற பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணிடும். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா டிமேக்னடைசேஷன் நடக்குது. டிமேக்னடைசேஷன்னா ஏற்கனவே இந்த மெட்டீரியல் வந்து மேக்னெட்டாக மாறிட்டு, இரும்பு வந்து மேக்னெட்டாக மாறிட்டு அதை வந்து அதிலிருந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபுல்லுத்தையும் சுத்தமாக எடுக்கிறோம். அதுக்கு தான் வந்து இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் கொண்டு போகிறோம். ஸோ இதுக்கு பேர் என்னது அப்படின்னா கொரேசிவிட்டி அப்படின்னா என்னதுன்னா ரிவர்ஸ் மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து கொடுத்து அந்த மெட்டீரியலுடைய மொத்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் எடுக்கிறதுக்கு பேர் தான் கொரேசிவிட்டி. ஓகே, இப்போ இந்த ரெண்டுமே வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த மெட்டீரியல் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு நடந்துட்டு இதே ப்ரொசீஜர் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்லேயும் நடக்கும். ரிவர்ஸ் டைரக்ஷன்லேயும் வி ரீச் த சேச்சுரேஷன் பாயிண்ட் அண்ட் ஆல்சோ எதுக்கு போகும் அப்படின்னா ரிட்டேனிவிட்டி போகும், அப்புறம் கொரோசிவிட்டி வரும். இது எல்லாமே வந்து நடக்கிறது இந்த லூப்க்கு பேர் ஹிஸ்டெரெசிஸ் லூப். இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லேக் பிகைன் பின்னோக்கி வந்து இந்த கிராஃப் வந்து வரையப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஹிஸ்டெரெசிஸ் லூப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் வித் மீ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.